வணக்கம். நான் ஸ்ரீலங்கன் செஃப் சேனல்லேருந்து அன்புடன் கதைக்கிறேன். இன்றைக்கி இது மாதிரி நெத்தலி கருவாட்டு பிரட்டல் எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். இது நெத்தலி கருவாடு ஊற போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இதுக்குள்ளே இருக்கிற இதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். நீங்கள் இதை ஊற போடைக்கே வடிவாக கழுவி போட்டு எடுத்து ஊற போட்டுட்டு பேந்து க்ளீன் பண்ணினா சரியாக க்ளீன் பண்ணுறது, இந்த அதாவது சுத்தம் பண்ணுறது சுகமாக இருக்கும். சரியா? இதை விட இதுக்கு தேவையானது வெங்காயம். இது ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், ஒரு 8 உள்ளி சாப் பண்ணி வச்சுருக்கு. இது கருவேப்பிலை, ஒரு 2 துண்டு கருவேப்பிலை, ஒரு சின்ன பீஸ். மற்றது இது ஏலக்காயும் ஒரு இடித்து கொஞ்சமாக இடித்து வச்சுருக்கு, அதாவது க்ரஷ் பண்ணி வச்சுருக்கு, தோலோடு இருக்கட்டும். மற்றது இது தக்காளி பழம். இதை விட தனி மிளகாத்தூள், கொஞ்சம் க்ரஷ் சில்லி, இது மஞ்சள், உப்பு, அதை விட இதை வதக்கிறதுக்கு எண்ணெய். இதுக்குள்ளே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் விட்டுருக்கு. இதுக்குள்ளே என்ன செய்யணும்னு சொன்னால், எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்க இந்த இதை பொரிச்சு எடுக்கணும். பொரிச்செண்டு ரொம்ப பொரிக்கிறதில்ல, சும்மா அது சும்மா அந்த பச்சை இது போனாலே காணும், அந்த மாதிரி தான் பொரிச்செடுக்கிறது. இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு போடுவோம். நெருப்பு கொஞ்சம் ஹை ஹீட்டில் இருக்கணும். பக்கத்தில் நின்று இதை 2-3 தரம் இப்படி கிளறி போட்டு எடுத்தால் காணும். இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் எண்ணெய்க்கு இருந்தால் காணும். சரியா? இதை எடுக்க போகிறேன். இப்போ எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. அதாவது பொரிஞ்சும் பொரியாமலும் இந்த மாதிரி பொரிச்செடுக்கணும். பச்சைத்தன்மை இல்லாமல் ஹார்டாக, அதாவது சரியான உரமாகவும் பொரிக்கக்கூடாது. இப்படி சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இப்படி சாஃப்டாக இருக்கும். சரியா? இப்போ இது பொரிச்செடுத்ததோட கொஞ்சம் நெருப்பை குறைச்சிடணும். இதுக்கு நல்ல ஹீட்டாக இருக்குது. இந்த எண்ணெய்க்குள்ள தான் போட்டு மிச்சம் செய்ய போகிறேன். முதல் கருவா, ஏலக்காய், உள்ளி, இந்த வெங்காயம் கொஞ்சமாக போடலாம். இப்படி 2 பெரிய வெங்காயமாக போட்டாலும் பரவாயில்லை. அது உங்களோட விருப்பம். அது உங்களுக்கு இந்த வெங்காயம் கொஞ்சம் சாப்பிடாம விருப்பம். அதான் போட்டுட்டு இனி நெருப்பை கூட்டிட்டு பக்கத்துலேயே நிற்கணும். ஒரு கொஞ்சம் வதங்கினா காணுங்க.
முதல் மஞ்சள் தூள் தான் போடணும். மஞ்சள் தூள் போட்டால் தான் நம்ம மஞ்சள் தூளை போட்டுட்டு ஒரு காக்கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு அதுக்கு தேவையான அளவு உரைப்புகள் உங்களோட விருப்பத்தின் படி அவ்வளோ போடுவேன். கொஞ்சம் முறைக்கட்டும். தக்காளி பழத்தை போட்டுட்டு உடனேயே இதை போடுங்க. போட்டுட்டு உப்பு போட முதல் இதில் உப்பு கழுவ முதல் இதில் கழுவினதுக்கு பிறகு இந்த கருவாட்டில் உப்பு இருக்கோன்றதை மேக் ஷுர் பண்ணித்தான் செய்யணும். கடைசியாக போடுக்க நான் செக் பண்ணிக்கல, எனக்கு கொஞ்சம் உப்பு இருந்தது. கழுவி முடியலாம் இதை நான் போட வலிக்கல, இப்போ பொறிக்கல. ஸோ நான் கணக்க உப்பு போடல. தேவையா திருப்பி போடுவோம். இதை போட்டுட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு என்ன செய்யணுமெண்டா கொஞ்சம் ஹீட்டை குறைச்சி ஒரு 15 நிமிஷம் இருந்தாலும் ஒரு மெல்லிய ஹீட்டில் இது அவியணும். அதாவது ஸ்லோவாக அவியணும். அப்போ தான் இந்த இதுகள் எல்லாம் இந்த கருவாட்டில் சேரும். சரியான ஹீட்டை குறைச்சிடணும். குறைச்சிட்டு நல்லா குறைச்சிட்டு மூடி விடுவோம். அது மெல்ல 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 அவியணும். இது அவிஞ்சு இந்த பாருங்க இப்படி இருக்கு. சரியான மெல்லிய ஹீட்டில் இதை இது பண்ணணும். ஏன்னு சொன்னால் அப்போ தான் இந்த கருவாடு பொரிஞ்சிருக்குது. ரெண்டபடியாக இந்த மற்ற கூட்டுகள் கருவாட்டில் செய்கிற கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படின்னா தான் அது ருசியாக இருக்கும். இப்போ இது முடிஞ்சுது. பாருங்க எண்ணெய் ரெங்காய் வருது இந்த கூட்டு இல்லாமல். ஸோ இப்போ நான் இதை நிப்பாட்ட போகிறேன். எப்போதும் இதை சமைக்க முதல் இதை அடுப்பில் வச்சு இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி விட்டிங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் போனாலும் பிரச்சனை இல்லை. மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்க சரியான பதமாக இருக்கும். மேக் ஷுவர் நெருப்பு சரியான குறைவாக இருக்கணும். சரியான குறைவில் விட்டுட்டு இது பண்ணணும். சரியா? இப்போ இதை நிப்பாட்டோம். அழகான சுவையான நெத்தலி பிரட்டல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செய்து பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.